ஏங்க ஒரு நிமிஷம் ஓரமா நிறுத்துங்க. போன் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். யார் அமுதா? ஏதோ கம்பெனி கால்னு நினைக்கிறேங்க. கம்பெனி கால்? என்னங்க 4-5 மிஸ்டு கால் வந்திருக்கு. யாரோ புது நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. யாரா இருக்கும்? எங்க ஒருவேளை பாப்பாவா இருக்குமா? கால் பண்ணி கேளு. ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து வீடியோ கால் வந்திருக்கு. நீங்க யாரு? ஏமா அப்படி எதுவும் நான் பண்ணலையேம்மா. எங்க கால் வரப்போய் தானே நான் கால் பண்ணிருக்கேன். இல்லனா உங்க நம்பர் எனக்கு எப்படி தெரியும்? ஏமா நான் தான் பண்ணலன்னு சொல்றேன்லாமா. ராங் நம்பர்மா வைங்க. அண்ணா அண்ணா, உங்க கடைக்கு வாய் பேச முடியாம ஏதாவது ஒரு குட்டி பாப்பா வந்துச்சா? அட ஆமாமா, ஒரு சின்ன பொண்ணு வந்து என்கிட்ட போன் வாங்கி பேசிட்டு அது உங்ககிட்ட தான் பேசிச்சா? அண்ணா இப்ப அந்த பாப்பா எங்கண்ணா? ஏமா அந்த பாப்பா அப்பவே போயிடுச்சுமா. போயிட்டாலாம். அண்ணா நீங்க இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? அண்ணா நீங்க அங்கே இருங்க, நான் உடனே வந்துடுறேன். எங்க அந்த அட்ரஸ்க்கு போகணுங்க. அந்த பக்கம்ங்க, அப்படி போங்க சீக்கிரம். இதா அண்ணா, நான் தானே உங்களுக்கு கால் பண்ணது. அந்த சின்ன பாப்பா எங்க நான் போனா? யாருக்கோ போன் பேசணும்னு சைகையிலே போன் கேட்டுச்சுமா. நானும் போனை கொடுத்துட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேமா. போனை என்கிட்ட கொடுத்துட்டு பாப்பா இந்த பக்கம் போய் ஒளிஞ்சிருச்சு. அந்த பாப்பாவை தேடி 2 வடநாட்டுக்காரங்க வந்தானுங்க. இந்த பக்கம் ஏதாவது குழந்தை வந்ததை பாத்தீங்களான்னு கேட்டானுங்க. நானும் பாக்கலன்னு தான் சொன்னேன். அதுக்குள்ளேயே பாப்பா ஓடுறத பார்த்து அவனுங்களும் துரத்திட்டு போயிட்டானுங்க. அவ்வளவுதாம்மா எனக்கு தெரியும். ஐயோ என்னன்னா நீங்க, ஒரு சின்ன குழந்தைய ரவுடிங்க துரத்திட்டு போயிருக்காங்க. நீங்க என்ன இதுன்னு கூட கேட்காம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நின்னு இருக்கீங்களே. எனக்கு என்னமா தெரியும்? குழந்தைங்கிறதுனாலதான் நான் கேட்டதும் போனே கொடுத்தேன். இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் விட்டுருப்பேனாமா. அமுதா, அவர் என்ன பண்ணுவாரு? குழந்தை இந்த பக்கம் தானே போயிருக்கா. கண்டிப்பா அவ பக்கத்து ஏரியால தான் இருப்பான். அவங்க கைக்கு கிடைக்கிறதுக்குள்ள நாம கண்டுபிடிச்சிடலாம். வந்து வண்டியில ஏறு. தேங்க்ஸ். சரி போலாம். பாப்பா பாப்பா பாப்பா, யார் பாப்பா நீ? எதுக்காக அவனுங்க உன்னை துரத்துறானுங்க? அவங்க உன்னை அடிச்சாங்களம்மா? பாவம், வாய் பேச முடியாத குழந்தை போலது. இந்த குழந்தை போய் கடத்த பாக்குறானுங்களே. நீ கவலைப்படாத பாப்பா. காலையில எழுந்ததும் நாங்களே உன் அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறோம். சரியா? நீ நல்லா படுத்து தூங்கு. டேய் வாடா போலாம் வா. டேய் இதான் சரியான நேரம். குழந்தை தூக்கிடுவோம். தூக்கலாம்.
யாரா நீங்க எதுக்கு குழந்தை எங்க குழந்தை யாரா நீங்க நம்ம பாப்பாங்க மரியாதையா சொல்றீங்க பாப்பா உனக்கு ஒண்ணும் ஆகல? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அவசரமா அதுக்கு பார்க்கணும்னு வர சொன்னா அப்படி என்ன முக்கியமான விஷயமா? ஏன் உனக்கு கூட தெரியாதா? கூட இருக்க எனக்கே தெரியாம தான் பல விஷயம் பண்ணிட்டு இருக்கா. நானும் அவ இங்க என்ன எதுக்கு வர சொன்னான்னு தெரியாம தான் நின்னுட்டு இருக்கேன். ஏய், எதுக்கடி என்னையும் என் புருஷனையும் இங்க இவ்ளோ அவசரமா வர சொன்ன? நான் உன் கூடவே தானே இருக்கேன். அங்கே சொல்லிருக்கலாம்ல எதுவா இருந்தாலும். இது ஒண்ணும் வீட்ல வச்சு பேச வேண்டிய விஷயம் இல்லக்கா. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இது அதிர்ச்சியா கூட இருக்கல. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அதை மட்டும் கடந்துட்டா எனக்கும் செந்திலுக்கும் இந்த ஊர் கல்யாணம் பண்ணி வச்சிருங்கா. இது நல்ல விஷயம் தானே. இது நடந்து அமுதா தோக்கணும் தானே நாங்க உனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சு. சின்னதுல ரொம்ப பெரிய சிக்கல்கா. எனக்கு ஒரு குழந்தை இருக்குக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. அது இப்ப உங்களுக்கு தேவையில்லை. அவ இப்ப எங்க இருக்கான்னு கூட தெரியல. அமுதா அந்த குழந்தைய தேடிட்டு இருக்கா. எப்படி அவ கையில கிடைச்சாலுமே அவளை வச்சுட்டு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் நான் சித்தி தான். அதுவும் இல்லாம அவளால வாய் பேசவும் முடியாது, காதும் கேட்காது. அதனால அவளை வச்சுக்கிட்டு அவங்களால அந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாதுக்கா. அப்புறம் என்ன? ஆனா ஒருத்தனால முடியும். சார்லஸ். சார்லஸா? எவன்டா அது? அவன் தான் குழந்தையோட அப்பன், என்னோட புருஷன். தம்பி, தீபாராதனை எடுத்துக்கோங்க. தம்பி, தீபாராதனை எடுத்துக்கோங்க. தம்பி, அப்படி என்ன வேண்டுதல்? தீபாராதனை எடுத்துக்கோங்க. தீபாராதனை எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு வகையில என் மகளை அந்த சாமி காப்பாத்தாதான்னு. ஒருவேளை அந்த வயசானவங்களோடதோ?
கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன்னு சிறுக தெரியலையே. சிறுக சேர்த்த பணம் இப்படி மொத்தமா பணம் எங்க போச்சுன்னு போயிடுச்சு. தெரியலையே. இப்ப நம்ம பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்கும்? நாளைக்கு சபையில நகை எங்கன்னு கேட்டா நம்ம அவ்வளவு நாம பணத்துக்கு என்ன எங்க பதில் போட சொல்ல போறோம் போறோம்? நாம சாகறத தவிர வேற ஆண்டவா. வழியே இல்ல. ஒரு வழியை காட்ட மாட்டியா? ஆண்டவா. பாரு நீ நல்லா இருக்கணும் தம்பி. அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுற இந்த காலத்துல நாங்க தொலைச்ச காசை தேடி எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க. உங்க மனசு என்னன்னு சொல்றது தம்பி? நீங்க கொண்டு வந்து கொடுத்தது பணம் இல்ல, எங்க உசுரத்தா. நீ குழந்தை குட்டியோட ரொம்ப நல்லா நன்றிப்பா. இருக்கணும்ப்பா. நீ நல்லா இருப்ப. ஆ. சரி வரேன் தம்பி. குழந்தைய ஒரு வழியா காப்பாத்தி பத்திரமா வச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன? அவளை கொண்டு போய் பஞ்சாயத்து தலைவர் வீட்டுல வச்சு இவதான் மாயா குழந்தைன்னு சொல்லி பஞ்சாயத்தை கூட்டி அவளை பத்திய உண்மையெல்லாம் நிரூபிச்சு கல்யாணத்தை உடனே நிப்பாட்டி அவளை வீட்டை விட்டு விரட்டிடலாம்லாமா? சித்தப்பா, அது அம்புட்டு சுலபம்லாம் இல்ல. குழந்தைய வச்சு மட்டுமே அவ அம்புட்டு தப்பானவன நிரூபிக்கவே முடியாது. ஏன்னா குழந்தையால எந்த உண்மையுமே சொல்ல முடியாது. அந்த பொண்ணுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. அப்ப அந்த பொண்ணு பஞ்சாயத்துல வந்து மட்டும் என்ன சொல்ல முடியும்? சொல்ல வேண்டாமா? மாயாவை குழந்தை முன்னாடி வந்து நிப்பாட்டினா குழந்தை ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறோம்ல. அப்ப குழந்தைக்கு உனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா அவ உண்மையை சொல்லித்தானே ஆகணும். சித்தப்பா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ குழந்தைகிட்ட அம்மாவாவே நடந்துக்கல. தன்னை சித்தின்னு அடையாளப்படுத்தி தான் அந்த குழந்தையவே வளர்த்திருக்கா. அதனால குழந்தைய பொறுத்த வரைக்கும் மாயா அம்மா கிடையாது, வெறும் சித்தி தான். என்ன பண்ணிருக்க பாரு. இவ்வளவு கேடி வேலை பார்த்திருக்கா அவ? அப்ப குழந்தைய கண்டுபிடிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாதா? அப்ப நீ கஷ்டப்பட்டதுல வீணா போச்சாமா? நம்ம கஷ்டப்பட்டது எதுவுமே வீணா போகாது சித்தப்பா. குழந்தைக்கு இவ அம்மான்னு தான் நிரூபிக்க முடியாது. ஆனா அப்பான்னு ஒருத்தர் இருப்பாருல்ல, அவரை கண்டுபிடிச்சு நிரூபிக்கலாம்ல. அவன் நம்மளுக்கு உதவி பண்ணுவான்னு எப்படிமா நம்புறது? இவள மாதிரி கெட்டவளுக்கு புருஷனும் கெட்டவனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவ கூட தானே இருந்திருக்கணும். அவன் நல்லவனா இருக்க போய் தான் இவளை விட்டு ஒதுங்கி இருக்கான். அப்ப அவனை கண்டுபிடிச்சா கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணுவான் சித்தப்பா. குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கவே 2 நாள் ஆயிருச்சு. இப்ப நமக்கு இருக்கிறது 1 நாள் தான். அதுக்குள்ள எப்படி யாருன்னே தெரியாதவனை கண்டுபிடிக்கிறது? எங்க குழந்தை யாரு, பேர் என்ன, எங்க இருக்கான்னு எதுவுமே தெரியாம தானே இருந்தோம். இப்ப நம்ம அவளை கண்டுபிடிக்கலையா? அதே மாதிரிதான் இவரையும் நம்ம கண்டுபிடிப்போம். நம்புவோம். நம்ம பக்கம் ஆண்டவனும் நம்ம மாமாவோட ஆசீர்வாதம் அதெல்லாம் சரிதாம்மா. அதுக்கான நாளே கிடையாது. இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு. அவன் முதல்ல உசுரோட இருக்கானான்னு எந்த இளவும் தெரியலையே. டேய் மாணிக்கம், அதெல்லாம் இப்ப என்ன அம்புட்டு கஷ்டமான சமாச்சாரமா? இப்பதான் நம்ம கவர்மெண்ட்ல குழந்தை பிறந்ததும் பேரு வைக்கிறாங்களோ இல்லையோ ஆதார் அட்டை எடுக்க சொல்றாங்கல்ல. அப்போ இந்த குழந்தையோட அந்த அட்டை இருக்கும்ல, அதுல அப்பா பேரு, அவங்க விலாசம் இதெல்லாம் இருக்கும்ல. ஏக்கா, ஓ மண்டக்குள்ள இருந்தா இப்படி ஒரு சமாச்சாரம் வெளியே வருது. சூப்பர் யோசனைக்கா, பின்னிட்ட போ. அத்தை சொல்ற மாதிரி அந்த பொண்ணோட ஆதார கண்டுபிடிச்சு குழந்தையோட அப்பா எங்க இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். சார்லஸ் நீங்க யாருமே இல்லைங்க. ஆனா இதுல இந்த அட்ரஸ் தாங்க போட்டிருக்கு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்களேன். இல்லனா உள்ள யார்கிட்டயாவது கொஞ்சம் கேளுங்களேன். அம்மா,
நான் இங்க 5 வருஷமா வாட்ச்மேனா இருக்கேம்மா. சார்லஸ்ன்னு அப்படி இங்க யாருமே இல்லம்மா. இதுக்கு முன்னாடி வேணா இந்த வீட்டுல இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அப்படி யாரும் இல்ல. பஜன்லால் சேட்டு இந்த வீட்டை வாங்கி 5 வருஷம் ஆச்சு. அவரும் அவங்க ஒய்ஃபு மட்டும்தான் இங்க இருக்காங்க. நீங்க வேணா பக்கத்துல எங்கேயாவது விசாரிச்சு பாருங்கம்மா. சுதா, சரி வா வா போலாம். அட்ரஸ் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். இங்க வந்து பார்த்தா அப்படி ஒருத்தர் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது? முயற்சி தோத்து போச்சுன்னா துவன்ற கூடாது. முயற்சி பண்ணுவோம் நாம. இவருக்கு வேணா தெரியாம இருக்கலாம். அக்கம் பக்கம் எல்லார்கிட்டயும் விசாரிக்கலாம். யாராவது ஒருத்தவங்களுக்காவது தெரியாமலா இருக்கும். ஏமா என்னம்மா என்ன பேரு சொன்னீங்க? சார்லஸ். அவரு இந்த வீட்ல தான் இருக்கிறதா சொன்னாங்க. அதான் அவரை பாக்கலான்னு வந்தோம். ஆனா இங்க கேட்டா அப்படி யாருமே இல்லன்னு சொல்லி வாட்ச்மேன் சொல்லி நீங்க அனுப்பிச்சிட்டாரு. தேடி வந்த விலாசம் எல்லாம் கரெக்ட் தாமா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சார்லஸ் தம்பி இங்கதான் இருந்தாரு. ஆனா அவரு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியலையேப்பா. அந்த தம்பி வீட்டை வந்துட்டு ஊரை விட்டே கிளம்பிட்டாரம்மா. அம்மா நீங்க யாருமா? அந்த தம்பிக்கு சொந்தமா? சொந்தம்லாம் இல்லையா. அவரு இப்ப எங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவை. அவரு சொல்ல போற ஒரு உண்மையில தான் எங்க 2 பேரோட வாழ்க்கையும் இருக்கு. அவரை பத்தி ஏதாவது ஒரு சின்ன தகவல் இருந்தா கூட சொல்லுங்க. அது எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அவரை பத்தின விவரம் ஊர்க்காரங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த ஊர்ல இருக்கிற சர்ச் ஃபாதர் இருக்காரு அந்தோனி ஜோசப்புக்கு நல்லாவே தெரியுமா. அங்க போய் நீங்க விசாரிச்சீங்கன்னா சார்லஸ் பத்தின தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் எங்க இருக்காருன்னே தெரியாம இருந்துச்சு. இப்போ வா போய் துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். வா. எம்புட்டு சிக்கல மாட்டி விட்டா. அம்மா நாங்க 2 பேரும் கிளம்புறோம். ஐயா 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி சரி வா முதா. சித்தப்பா போயிட்டு வரோம். என்னமா இதெல்லாம்? நாளைக்கு மறுநாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப 2 பேரும் எங்க போறீங்க? ஐயா கல்யாணம் நாளை மறுநாள் தான். ஆனா என் புருஷன் நல்லவக நிரூபிக்க எனக்கு இன்னும் ஒரு நாள் பாக்கி இருக்குங்க ஐயா. அதுக்குள்ள நான் கண்டிப்பா இவ பொய்யானவ நிரூபிப்பேன். அதுக்காக தான் நாங்க இப்ப மதுரைக்கு போயிட்டு இருக்கோம். உண்மைன்னு ஒண்ணு எனக்கு எதிரா இருந்தா தானே நிரூபிக்கிறதுக்கு. இவங்க 2 பேரும் பொய் சொல்றாங்கய்யா. எனக்கு எதிரா உண்மையை நிரூபிக்க முடியலன்னு 2 பேரும் தப்பிச்சு போக பாக்குறாங்க. ஐயா நாங்க அப்படி பண்ற வகை இல்ல. நாளைக்கு மறுநாள் நாங்க கண்டிப்பா திரும்ப வந்துருவோம். ஐயா இவ சொல்றத நம்பாதீங்க. இவ ஏதோ திட்டத்தோட தான் மதுரைக்கு போறா. போனானா இவ மட்டும் தான் தனியா வருவா. புருஷனை காணோன்னு மறைச்சு வச்சுக்கிட்டு டிராமா ஆடி இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்த பாக்குறாயா. ஏம்மா இந்த பொண்ணு எங்களை நம்பி வந்திருக்குமா. இவளுக்கு நியாயம் கிடைச்சுதாமா ஆகணும். உங்களால இப்ப வரைக்கும் இந்த பொண்ணுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரத்தை உங்களால நிரூபிக்க முடிஞ்சுதா? அதனால இந்த ஊர் சொல்ற தீர்ப்புக்கு நீங்க கட்டுப்பட்டதாமா ஆகணும். நாளைக்கு மறுநாள் இவங்க 2 பேருக்கும் ஊருக்கு முன்னாடி கட்டாயம் கல்யாணம் நடந்தாகணும். ஐயா நீங்க சொல்றது எல்லாத்துக்குமே நான் கட்டுப்படுறேன். ஆனா இன்னும் ஒரு நாள் இருக்கு. நான் உண்மையை நிரூபிக்க எனக்கு இன்னும் அவகாசம் இருக்குல்ல. அதுக்குள்ள எப்படி நீங்க கல்யாணம் நடக்கும்னு உறுதியா சொல்லலாம்? அப்ப இவள மட்டும் தனியா போக சொல்லுங்க. எதுக்கு புருஷனையும் கூட கூட்டிட்டு போனோம்? அதுவும் சரிதான். நீ உண்மையிலே ஆதாரத்தை தேடி போறேன்னா தனியா போமா. உன் புருஷன் இங்கதாம இருக்கணும். ஐயா
எப்படியா ஒரு பொம்பளை புள்ள தனியா போய் ஒரே நாள்ல அவ்வளவு பெரிய ஊர்ல எப்படி தேட முடியும்? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. சித்தப்பா முடியும், என்னால முடியும். அது சரி, இவ அப்படியே முன்னால போயிட்டு புருஷனை பின்னாடியே கூப்பிட மாட்டான்னு என்ன நிச்சயம்? நாங்க என்ன எந்நேரமும் இவருக்கு காவலா இருக்க முடியும்? அதனால இவ வர வரைக்கும் இவர் எங்கேயும் போக கூடாது. ஒரு வேளை இவ வரலனாலோ உண்மையை நிரூபிக்க முடியலனாலோ இந்த கல்யாணத்துக்கு தடங்கலா இருக்க கூடாதுன்னு சத்தியம் பண்ண சொல்லுங்க. அதுவும் சரிதாமா. இங்க பாருமா, நீ எங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா? நாளைக்கு மறுநாளுக்குள்ள நீ ஆதாரத்தை கொண்டு வந்து நிரூபிக்கலைனா உன் புருஷனுக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இதுல மறுபடியும் நீ வந்து தகராறு பண்ண மாட்டேன்னு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுமா. அப்படி ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நீ எங்கே வேணாலும் போமா. என்னடி தயங்கி நிக்கிற? சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நீ மட்டும் தனியா எங்க வேணா போ. என்ன பயமா இருக்கா? ஆதாரம் எப்படி கிடைக்காது, சத்தியம் பண்ண மாட்டிப்போமோன்னு பயப்படுறியா? நான் எதுக்கடி பயப்படணும்? அதுவும் பொய்யான உன்னை பார்த்து பயப்படணுமா? நான் வரேன். பத்திரமா. ஒரு நிமிஷம். உன் புருஷன் என் கழுத்துல தாலி கட்டுற அந்த கண்கொள்ளா காட்சிய பார்க்க முடியாம போறியே. ஆமா உண்மைதான். அந்த காட்சிய நான் பார்க்க போறது இல்ல. ஏன்னா அப்படி ஒண்ணு நடக்க போறதே இல்ல. ஒரு நாள்ல யாருன்னே தெரியாத அந்த சார்லஸ, அதுவும் அம்புட்டு பெரிய மதுரையில கண்டுபிடிக்க போற. ஒரு நாள் இல்லடி, 24 மணி நேரம், 1440 நிமிஷம், 86,400 செகண்ட்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல என் மாமாவும் அந்த ஆண்டவனோட துணையும் எனக்கு இருக்குடி. கண்டிப்பா நான் சார்லஸோட தான் வருவேன். அதையும் பார்க்கலாம். பார்க்க தானே போற? என்னங்க, நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்க நம்ம மருமக போராட போயிருக்கா. அவளுக்கு நீங்க தான் துணையா பாதுகாப்பா இருந்து வழி காட்டணும்.
இந்தாங்க தண்ணி குடிங்க. இருக்கட்டும். யாருங்கிற உண்மைய நிரூபிப்பா. என்னைக்குமே என் மருமக அமுதாதான், இவ கிடையாது. இந்த வீட்டை விட்டு போக போறது இவதான். அதனால இவ உறவுக்காரங்களா வந்து நீங்க மண்டபத்துல அசிங்கப்பட்டுறாதீங்க. கதிரேசன் பொண்டாட்டி இல்ல, பேச்சுக்கு குறை இருக்குமா என்ன? ஏங்க நீங்க எதுக்கு இவங்க கிட்ட வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க? வந்த வேலையை பாருங்க. சீக்கிரம் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் சீரை கொடுங்க. தாங்க குடு, வாங்கிக்கோங்க. இந்தாங்க வாங்கிக்கோமா. என்ன ஆசீர்வாதம் நல்லா இருமா, நல்லா இருக்கும். வாழ்க்கையில 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வேன். மாப்பிள்ளை தட்டையும் கொடு. அப்பா செந்தில், நீங்க வாங்கிக்க. சித்தப்பண்ணு காலில் விழுகலினாலும் பரவாயில்ல, கையில வாங்கிக்க. மரியாதை பண்ணா இப்படி தட்டி விடுற என்ன? ஊர் தலைவரை வரச்சனா தான் மரியாதையா வாங்கிக்கியோ? என்ன இப்படி பாக்குற? உன் பொண்டாட்டி என்ன சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அவ வரலைன்னா உனக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு சத்தியம் பண்ணிருக்கா. இப்ப வரைக்கும் அவகிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. ஏப்பா இப்படி அடம்பிடிச்சா என்ன அர்த்தம்? அப்புறம் உன் பொண்டாட்டி பண்ண சத்தியத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? இப்ப நீ பேசாம வாங்க போறியா இல்ல ஊர் தலைவரை வர சொல்லவா? ஜெய் செந்தில், வாங்கிக்கடா. அவங்க அல்ப ஆசைக்கு அதை வாங்கிட்டா கல்யாணம் நடந்துருமா என்ன? வாங்கிக்க. நம்ம அமுதா நிச்சயம் சார்லஸோட வருவா. வாங்கி தொலை அந்த கர்மாந்தத்தை. சரி, சாயங்காலம் 6 மணிக்கு நல்ல நேரம். எல்லாரும் ரெடியா இருங்க. நாங்க எல்லாரும் வந்து பொண்ணை மாப்பிள்ளையும் மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறோம். சரியா? அமுதா வரட்டும்படி உங்களுக்கு இருக்கு எல்லாத்துக்கும். போங்க போங்க, ரொம்ப தான் பண்றீங்க. எங்க போக போறீங்க? எங்க போனாலும் என்கிட்ட வந்துதானே ஆகணும். ஏண்டா மவனே, இம்புட்டு உறுதியா இருக்காங்களே, ஒருவேளை அமுதா சார்லஸ கூட்டிட்டு வந்துருவாளோ? அதெல்லாம் முடியாது. அந்த அமுதா திரும்ப உசுரோட வரவே மாட்டா. அவளை ஃபாலோ பண்றதுக்கு என் ஆளுங்க போயிருக்காங்க. வர்றா.
உங்க போட்டோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏங்க, அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல, அப்படியே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க. வண்டி எடுக்கிறீங்களா இல்ல நான் வேற வண்டி புடிச்சு போயிருவேன். வண்டி என்ன சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் போன, கொஞ்சம் வேகமா போன. என்ன புடிங்க. முக்கியமான யாரையோ தேடி வந்திருக்கீங்க. அவங்க கிடைக்கலன்னு கவலையா இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு ஆண்டவன் துணை இருப்பான். நீங்க தேடி வந்த ஆள் நிச்சயமா கிடைப்பாரு. ரொம்ப நன்றி. ஏதாவது உதவினா தயங்காம கேளுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, நான் வரேன். என்னங்க? அண்ணா நான் வரேன். அந்த பொண்ணு இப்ப தனியா தான் போகுது. இதான் நல்ல சந்தர்ப்பம். வாங்கடா போலாம்.
டேய் அண்ணன் வந்துட்டாரா? டேய் முதல்ல இந்த போட்டோ மேடத்துக்கு அனுப்பிச்சு. இப்போ ஓகேவா? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. முன்ன பின்ன தெரியாத ஊர்ல பழக்கமே இல்லாத நீங்க கடவுள் மாதிரி வந்து உதவி பண்ணிருக்கீங்க. நன்றி. இந்த பர்ஸ மறந்தது கூட நல்லதுதான் போல. இல்லனா எனக்கு என்ன ஆயிருக்கும்னே சொல்ல முடியாது. சரிங்க, நான் கிளம்புறேன். ஐயோ பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். ஆமா, நானும் ஃபாதர் சொன்ன எல்லா இடத்துலயும் நல்லா விசாரிச்சு பாத்துட்டேன். அந்த சார்லஸ் பத்தி ஒரு துப்பு கூட கிடைக்கல. எனக்கு இன்னைக்கு கம்பெனில முக்கியமான வேலை, அதான் உன் கூட வர முடியல. இல்ல நானும் உன் கூட வந்து தேடி இருப்பேன். தெரியாமலே ஒரு கூட தான் தேடி அலைஞ்சிருக்கேன். சாரதா, ஏய் சாரதா, இங்க வாயேன். கடவுள் கண்ணை திறந்துட்டான். நான் காலையில இருந்து ஒரு ஆட்டோல தேடி அலைஞ்சேன்னு சொன்னேன்ல, இப்ப கூட என்ன ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தி என்ன இங்க விட்டுட்டு போனாரு. அதுக்கு என்ன? ஏய், இவர்தான் சார்லஸ். தோ இதுதான் அவரோட குழந்தை. இந்த குழந்தையோட போட்டோ அவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. கிட்ட இருந்து மிஸ் பண்ணிட்டியே. சரி, இப்ப எங்கன்னு போய் தேடுவ? எந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல பார்த்தனு உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் அவர் அன்னைக்கு ரோட்ல காக்கா வலிப்பு வந்தப்பதான் பார்த்தேன். அந்த ஏரியால இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் கேட்டா கண்டிப்பா அவரை புடிச்சிடலாம். நான் உடனே கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போடி. சரி.
நேரம் வேற ஆகிட்டே இருக்கு. அமுதாட்ட இருந்து எந்த தகவலும் வரல. ஏண்டா மாப்பிள, அமுதாட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? இல்ல மாமா, இப்ப கூட அவளுக்கு போன் அடிச்சேன், எடுக்கவே இல்ல. என்னாச்சு அவளுக்கு? என் மருமக தனி ஆளா எங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளோ. எப்படியோப்பா இந்த பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சா சரி. இவங்களை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள பெரும்பாடாய் போச்சு. என்ன என்ன கிளம்பாம ஆளுக்கு ஒரு மூலையில நிக்கிறீங்க? கல்யாண வீடு மாதிரி கலகலப்பா இல்லையே. அட நேரமாகுது மண்டபத்துக்கு, சீக்கிரம் போகணும், கிளம்புங்க. என்ன தலைவர இவங்க காதுல வாங்கி வாங்காத மாதிரி நின்னுகிட்டு இருக்காங்க. அண்ணலட்சுமி அம்மா கிளம்புங்கம்மா, உங்களுக்கு கொடுத்த அவகாசம் முடிய போதுமா? விடியற வரைக்கும் கால அவகாசம் இருக்குல்ல. அதுக்காக அவங்க வர்ற வரைக்கும் நல்ல நேரம் காத்திருக்குமா? அதுதான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுச்சேமா. ஒரு பக்கம் நடக்கிற வேலையெல்லாம் நடக்கட்டும். நியாயம் உங்க பக்கம் இருந்தா அமுதா ஆதாரத்தை கொண்டு வருவாப்ல. அப்படி அமுதா ஆதாரத்தை கொண்டு வரலைன்னா அவன் பண்ண சத்தியத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க யாரும் பிரச்சனை பண்ணாம இந்த கல்யாணத்தை பண்ணி வைங்க. அப்புறம் என்ன, அவர் தான் சொல்லிட்டார்ல, கிளம்புங்க. ஏமா அவங்கதான் அப்படியே நிக்கிறாங்கன்னா உனக்கு என்னம்மா? கல்யாண பொண்ணு நல்லா சந்தோஷமா கிளம்புமா. மருமகளே கூட்டிட்டு போத்தா சட்டை போட்டு கிளம்புங்க, சீக்கிரம் அலங்காரம் பண்ணுங்க. நம்ம வந்தாலே வீடு களை கட்டிரும். தம்பி மாத்திட்டு வா. அம்மா அம்மா சொல்றேன் இல்லடா, போ. எப்படிக்கா? வீடியோ கால் பண்ணி அவளை வெறுப்பேத்துவோம். சூப்பர்க்கா, சீக்கிரம் பண்ணுங்க பண்ணுங்க. என்ன மேடம், சௌக்கியமா? நீங்க எப்படி சௌக்கியமா இருக்க முடியும்? நீங்க தான் சார்லஸ தேடி தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கீங்களே. ஆனா எங்க பாரு, தெருவுல ஊர்வலம் போயிட்டு இருக்கோம், கல்யாண மண்டபத்தை நோக்கி. நல்லா பாரு. என்னமோ நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன, இப்ப நல்லா பாரு எவ்ளோ ஜோரா நடந்து போறோம்னு. இதே ஜோர்ல நாளைக்கு மேடையில எங்களுக்கு கல்யாணமும் நடக்கும். அமுதா கண்ணே, இதுங்க ஏதோ பினாத்துதுங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, உன்னால நிச்சயம் அவனை கண்டுபிடிக்க முடியும். கடைசி வரைக்கும் விடாமுயற்சியோட போராடு, நீதான் கண்டிப்பா ஜெயிப்ப. பாரு, கழுத்துல மாலை விழுந்ததும் ஜெயிச்சுட்டேன்னு நினைச்சிடாத. 2 விஷயத்துல மாலை விழும். ஒண்ணு கல்யாணத்துக்கு, இன்னொன்னு உனக்கே தெரியும். ரொம்ப முறைக்காத, வா. முதல்ல இந்த கிழவிய போட்டு தள்ளணும். கொஞ்சம் இருக்கா, நாளைக்கு என் கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் இந்த கிழவிய. ரொம்ப முறைப்பெல்லாம் காட்டாதீங்க. நீங்களும் உங்க அருமை மனைவி அமுதாவும் கல்யாணத்தை நிறுத்த இந்த 30 நாள்ல என்னென்னமோ பண்ணீங்கல்ல, கடைசியில என்ன ஆச்சு? இப்போ என் கழுத்துல மாலை இருக்கு,
அப்புறம் நாளைக்கு காலையில நீங்க கட்ட போற தாலி என் கழுத்துல தொங்கும். நீ நினைக்கிறது இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலயுமே நடக்காது. ஏங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடா சொல்றா மாப்பிள? அவ பேசின பேச்சுக்கு அப்படியே அவளை செவிட்லாரின் போல தோணுது. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அமுதா பிள்ளை ஆதாரத்தோட வரட்டும், அப்புறம் நாம அவளை சேதாரம் பண்ணுவோம். உங்க மருமக அமுதாவாலேயே முடியல, நீங்க என்ன தப்பானவன் நிரூபிக்க போறீங்களா? அது எப்படி? எப்படியா? இத வர மருமகளுக்கு ஆரத்தி இருக்க போதோ? இது ஒண்ணு சாதாரண விளக்கு இல்ல. பெருமாள் தாயார் காலடியில இருக்கிற அணையா விளக்கு. ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வரும்போது முதல்ல அவளை விளக்கதான் ஏத்த சொல்லுவாங்க. ஏன்னா நெருப்பு சுத்தமானது. சீதைய சந்தேகப்பட்ட ராமனோட மனச சுத்தமாக்குனதே இந்த நெருப்பு தான். சீதை நெருப்புல இறங்குனதும் தான் அவ சுத்தமானவன்னு ராம நம்பணும்.
மாயா இப்ப எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? அந்த கிழவிதான் ஏதோ விளக்கு வாழை மரம் எல்லாம் சாஞ்சிருச்சுன்னு பழைய பஞ்சாயத்தை பேசிட்டு இருக்கனா, அதுக்கு போய் நீ இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நாளைக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா உள்ள வந்தேன். ஆனா இந்த அன்னலட்சுமி என்னடான்னா எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டா, அவமானப்படுத்திட்டா. சரி விடு, தோக்க போறவங்க கடுப்புல இப்படி பொங்க தான் செய்வாங்க. ஆனா நாளைக்கு உன் கழுத்துல தாலி ஏறினதும் மொத்தமா அந்த குடும்பத்து மூஞ்சில கரிய பூச போறோம்ல, அப்புறம் என்ன? அந்த அமுதாவை நாம ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டோம். அதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. முதல்ல என்கிட்ட இருக்கிறது பொய்யான குழந்தைன்னு கண்டுபிடிச்சா, அப்புறம் எனக்கு உண்மையிலேயே ஒரு குழந்தை இருக்குன்னு கண்டுபிடிச்சா.